தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணத்தைப் போல் இருக்கிறான். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக, தொடர்ந்து பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். வேத புஸ்தகத்திலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:28 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணத்தைப் போல் இருக்கிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஆவியை அடக்க வேண்டும் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் கூட தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது கூட அவருடைய ஆவி அங்கே பாருங்கள், அதை அடக்கி ஆள அவர்களால் முடியும் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி தன் ஆவியை அடக்கி ஆளாத ஒரு மனிதன் மதில் இடிந்து போன ஒரு பட்டணத்தை போல் இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். யோசுவா 6:20 கூட நம்ம வாசிக்கும் பொழுது அவ்வளோ பெரிய எரிகோ கோட்டை அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பட்டணம். ஆனால் அங்கே பாருங்கள், அது மதில் இடிந்து எல்லாம் என்ன செய்து விழுந்து போனது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம பெரிய மனுஷனாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆவியை அடக்க நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வீரனுடைய கால்களில் கர்த்தர் என்ன செய்யறதில்ல, பிரியப்படுறதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். குதிரைகளுடைய பலத்தில் அவருக்கு என்ன இல்லை, இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கவள் மேல் கர்த்தர் எப்படி இருக்கார், காத்திருக்கவள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் அங்கும் இங்கும் ஓடி திரிகிற ஒரு பெண் ஒட்டகத்தை போல் நாம் காணப்படுகிறோமா என்பதாக நம்ம பார்க்க வேண்டும். அப்போ இன்றைக்கி என்னுடைய ஆவியில் கபடம் இருக்கிறதா, என்னுடைய வாயில் கபடம் இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 32:2 நம்ம பார்க்குறோம், எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ. சங்கீதம் 34:13 பாருங்கள், என் நாவை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓசியால வாசிக்கும்போது கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் யாரை பற்றி எழுதப்பட்டிருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா எப்ராஹிமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த எப்ராஹிம் பாருங்கள், விக்கிர ஆராதனைக்குள்ளே விழுந்து போனதை நம்ம பார்க்குறோம். எப்ராஹிம் என்னுடைய முதல் பேரான மகன் அவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவனை கைப்பிடித்து என்ன செய்தேன், நடக்க பழக்கினேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த எப்ராஹிமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம திருப்பிக் கொள்வோமா, ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன எழுதியிருக்குது பாருங்கள், இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல அடங்காதிருக்கிறான், இப்பொழுதும் கர்த்தர் எப்ராஹிம் பாருங்கள் கீழே 17 எப்ராஹிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. ஸோ அங்கே பாருங்கள், இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் இருக்கிறான் என்பதாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அடங்காத கிடாரி என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவை இன்றைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆவியை நாம் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆவியில் படுற எல்லா காரியத்தையும் செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறது அல்ல. தேவ சமூகத்தில் வைத்து நாம் நிதானித்து பார்த்து இந்த காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இது தேவ சித்தமா, இது தேவ சித்தம் இல்லையா என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஆவியை அடக்கி அமர பண்ண வேண்டும் என்பதாக. தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணத்தை போல் இருக்கிறான் என்பதாக பைபிளில் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பாருங்கள், பைபிளில் என்ன வாசிக்கிறோம், 131ஆம் சங்கீதத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 1-2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஆத்துமாவை குறித்து அங்கே பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். 131ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், 1வது வசனம் 2வது வசனம், கர்த்தாவே என் இருதயம் இருமாப்பானதல்ல, என் கண்கள் மேட்டுமையானவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. பாருங்கள், தாவீது சொல்கிறான் பாருங்கள், அங்கே இப்போ என்ன எழுதுகிறார் அவர், தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது, என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். முதல்ல நம்ம பார்த்தோம், நம்முடைய ஆவியை குறித்து நம்ம பைபிளில் நம்ம பார்த்தோம். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆத்துமாவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்யணும், மேட்டிமையான கண்ணை உடையவர்களாய்
நீதிமொழிகள் 6, 16, 17 பார்த்தீங்கன்னா மேட்டுமையான கண், மேட்டுமையான பேச்சு, மேட்டுமையான கிரியைகள். அங்கே பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார்? பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் என்ன செய்வதில்லை, தலையிட்டு கொள்வதில்லை அப்படிங்கிறத பைபிளில் நம்ம பார்க்குறோம். என்னம்மா பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பாருங்கள், ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோருடைய ஸ்தானத்திலே நில்லாதே, உன் கண் கண்ட பிரபுவை சமூகத்திலே நீ தாழ்ந்து போவதை பார்க்கிலும் அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வது உனக்கு மேன்மை. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பைபிளில் நம்ம இதுக்கு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். சிமியு என்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். இந்த சிமியு என்ன செய்கிறான் பாருங்கள், 2 சாமுவேல் 16 5லேருந்து 14 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பார்க்க முடியும். தாவீது பாருங்கள், அப்சலோம் கோட்டைக்கு வந்த பொழுது தாவீதுடைய மனுஷரும் என்ன செய்ய அரண்மனை விட்டு வெளியில் வர்றதை பார்க்குறோம். ஸோ அப்போ அவங்க என்ன செய்ய காட்டு பகுதியாய் நடந்து வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். வனாந்திரமான ஒரு ஏரி, அதில் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சிமியு என்ன செய்கிறான் பாருங்கள், தாவீதை தூஷிக்கிறத நம்ம பார்க்குறோம். வாய்க்கு வந்தபடி அவன் பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியும். இரத்த பிரியனாகிய மனுஷனே தொலைந்து போ, பேலியாளின் மகனே, இப்படியெல்லாம் பேசிக்கொண்டே வர்றதை பார்க்குறோம். தாவீது நடந்து போகிறார். பலசாலியான மனுஷர்கள் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஏராளமான பேர் கூட வர்றாங்க. அபிஷாய் கேட்குறாரு, இந்த செத்த நாய் ஏன் இந்த ராஜாவை தூஷிக்கணும், நான் போய் அவன் தலையை வாங்கிட்டு வரட்டுமா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அந்த நேரத்தில் அவனுடைய உயிர் போயிருக்கும். ஆனால் அங்கே பாருங்கள், சிமியு தன்னுடைய ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணவில்லை. ஆனால் தாவீது என்ன செஞ்சாராம் பாருங்கள், அவன் தூஷிக்கட்டும், என் சொந்த மகனே எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கும் பொழுது இவன் தூஷிப்பது எம்மாத்திரம், என் தூஷித்து போகட்டும், கர்த்தர் ஒருவேளை என் சிறுமையை பார்த்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்தன் சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். தாவீது சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் பின்னாடி பாருங்கள், அவன் வாயை விரிவாய் திறந்தான். தன் அரசனுக்கு விரோதமாய் விரிவாய் திறந்ததுனால பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சாலமோன் வழியாய் அவனுடைய உயிர் போனது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சாலமோன் அவனுடைய உயிரை எடுத்து விட்டதாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஆத்துமாவை அடக்கி அமர பண்ண வேண்டும். லோத்தின் குடும்பத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார், அவர்கள் மேல் வைத்த, அவர் நீதிமானாக இருந்தான். தேவன் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தம் அவங்கள அந்த சோதோமை விட்டு வெளியே கூட்டிக் கொண்டு வந்தார்கள் தேவதூதர்கள். ஆதியாம புஸ்தகம் 19 அதில் 17லேருந்து படிங்க, 26 படிங்க. அந்த வசனங்களெல்லாம் படிக்கும்போது பைபிளில் நம்ம பார்க்குறோம், லோத்துடைய மனைவி அவருடைய 2 பிள்ளைகளை வெளியே கூட்டிக் கொண்டு வந்து விட்டார்கள். சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன, நீ திரும்பி பார்க்காம என்ன செய், ஓடு, நான் அந்த மலைக்கு போகிறேன் என்று கேட்டுக்கொண்டார். சரி போ என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அது வரைக்கும் நான் அக்கினியை கந்தகத்தை வர்ஷிக்க பண்ண முடியாது, நீ போ என்று அனுப்பி வைத்தார். ஆனால் அங்கே பாருங்கள், லோத்துடைய மனைவிக்கு தன்னுடைய இருதயத்தை அடக்கி அமர பண்ண முடியவில்லை, தன்னுடைய ஆத்துமாவை அடங்கி அமர பண்ண வைக்க முடியவில்லை. பைபிளில் பார்க்கணும், அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி போனாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இன்றைக்கி நம்முடைய ஆத்துமாவை, அதான் லூக்கா 17:32 போட்டிருக்கு, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், ரிமெம்பர் லார்ட்ஸ் வைஃப். அப்போ நம்முடைய ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணாட்டி நமக்கு பலவித கேடுகள் உண்டாகும், பலவித தீமைகள் நமக்கு என்ன செய்யும் உண்டாகும். அதனால் நாம் தான் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும். தேவனை நோக்கியே நம்முடைய ஆத்துமா என்ன செய்ய வேண்டும், கதற வேண்டும். தீமைகளை நோக்கி அல்ல, பொல்லாப்பை நோக்கி அல்ல, நமக்கு மிஞ்சும் கர்மங்களில் தலையிட்டுக் கொள்வதல்ல, அறியாத புரியாத காரியங்களை பேசிக்கொண்டு நம்முடைய நாட்களை நேரத்தை வீணாக்குவதல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், சவுல் பெலிஸ்தியரோட யுத்தத்துக்கு போகணும். யோனத்தானுடைய ஆயுதக்காரி அவன் முன்பாகவே யுத்தத்துக்கு போயிட்டாங்க. இந்த சவுலோடும் அவருடைய ஸ்போர்ட்ஸ் சேவர்களோடும் இல்லை. ஆனால் பைபிளில் பார்க்குறோம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ளே அவங்க கடந்து வர்றாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும். அப்பொழுது பாருங்கள், காடு முழுவதும் தேன் கூடாய் கட்டி தேன் ஒழுகி கொண்டிருக்கிறது. யோனத்தான் தேனை சாப்பிட்டான், அவன் பலப்பட்டான், அவனுடைய கண்கள் தெளிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேன் தான் கர்த்தருடைய வார்த்தை, அவரை உட்கொள்வதனால் கண்கள் தெளிகிறது. ஆனால் அங்கே பார்க்கிறோம், சவுல் ஒரு சபதம் பண்ணியிருந்தார். என்ன பண்ணியிருந்தார், ஒரு பொருத்தனை, பெலிஸ்தியர் மேல், நம்முடைய எதிரிகளின் மேல் யுத்தம் செய்து ஜெயிக்கும் வரைக்கும் யாரும் எதையும் புசிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு ஆணையை பிறப்பித்திருந்தார். 1 சாமுவேல் 14:25-26 பார்க்கிறோம். அந்த ஆணையின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும்
அவ்வளோ தேன் கொட்டி கொண்டிருந்தாலும் அந்த தேனை சாப்பிடாமல் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தங்களுடைய இருதயத்தை, தங்களுடைய ஆத்துமாவை அவர்கள் அடக்கி அமர பண்ணினார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் மூணுலேருந்து பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரம் 3லேருந்து 9 வரைக்கும் படிச்சிங்கன்னா அங்கே நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய கர்த்தர் புசிக்க தவிர்த்த கனி, இதை புசிக்கக்கூடாது, நன்மை தீமை அணியத்தக்க அந்த கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். எவளுக்கும் அது தெரிந்திருக்கிறது. அதை சேர்த்து ஒரு பொய்யையும் சொல்கிறார். தொடவும் வேண்டாம் என்று சொல்லி ஒரு பொய்யையும் சொல்லுகிறார். பொய்யனோடு பேசிக்கொண்டு நின்றால் பொய் தானே உள்ளே வரும். பொய்க்கு பிதாவுமாக இருக்கான் பிசாசு. அவனோட பேசிக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? அந்த பொய் நமக்குள்ளே வந்துவிடும். ஸோ இப்போ அங்கே பாருங்கள், அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புசிக்கலாம். ஆனால் பிசாசு வந்து தூண்டி விடுகிறத பார்க்குறோம். பின்னாடி 2 கொரிந்தியர் 11 அதைத்தான் அவர் எழுதுகிறார். யார்? பக்தனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார். சத்துரு ஏவாளுடைய இருதயத்தை தூண்டிவிட்டு அவளை வஞ்சனைக்குள் நடத்தினது போல உங்களுடைய ஆத்மாவும் கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விலக்கி வஞ்சிக்கப்படுமோன்னு சொல்லி நான் பயந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். பிசாசு வந்து என்ன சொன்னால், இல்லை நீங்கள் புசிக்கிற நாளில் நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள். அவள் பாருங்கள், உடைய ஆத்மாவை அடக்கி அமர பண்ணாமல் பிசாசுடைய வார்த்தைக்கு கேட்டு அவள் விழுந்து போனதை நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இன்றைக்கி நாம் நம்முடைய இருதயங்களை நாம் என்ன செய்வோம்? ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து நம்ம நிற்போம். நம்முடைய ஆத்துமாவை அடங்கி அமர பண்ணுவோம். சரிதானா? 3வதாக ஒரு குறிப்பு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அங்கே என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பக்தனாகிய பவுல் சொல்கிறாரு, பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போயாகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஸோ இப்போ பார்க்குறோம், ஆவியை குறித்து பார்த்தோம், ஆத்மாவை குறித்து பார்த்தோம். இப்பொழுது சரீரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாவத்தை நோக்கி மிக தீவிரமாய் ஓடக்கூடிய 2 காரியங்கள், நம்மளை பாவத்தில் கொண்டு தள்ளக்கூடிய 2 காரியங்கள் எது அப்படின்னா, ஒன்று கண், இன்னொன்று வாய். இது 2 தான் என்ன செய்து பாருங்கள். ஆமாம், நாக்கு இல்லைன்னா வாய் வந்து என்ன செய்தான் பாருங்கள், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், வசனங்கள், நம்ம பேசக்கூடிய தவறான கிரியைகள் என்ன செய்து பாருங்கள், நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாயை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். நமக்கு எதெல்லாம் மைண்டுக்கு இது தெளிவாக தெரியுதோ எல்லாத்தையும் என்ன செய்யறதில்லை, பேசி விடுவதில்லை. அப்போ நாவுக்கு காவல் வையும் அப்படின்னு சொல்லி பக்தன் ஜெபம் பண்ணுறார். அப்போ நம்முடைய நாவை நாம் என்ன செய்ய வேண்டும்? காக்க வேண்டும் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு நீங்கள் படிச்சிருப்பீங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 26வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து தன்னுடைய நாக்கை அடக்கலை அப்படின்னு சொன்னால் அவனுடைய பக்தி வந்து வேஸ்டான ஒரு பக்தி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறாரு. எனவே இந்த நாவை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கட்டுமா? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், அங்கே என்ன எழுதியிருக்குது? 1ஆம் அதிகாரம் அதில் 26வது வசனம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், பார்த்தீங்களா, அடக்கி உன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்போ இந்த நாவை அடக்க வேண்டும் என்பதாக பைபிளில் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, நம்முடைய கண்கள், அழிந்து போகிற காரியங்கள், நம்மை விட்டு பறந்து போகிற கழுகை போல வானத்தை நோக்கி பறந்து போகிற காரியங்களின் மேல் நம்முடைய கண்களை என்ன செய்யக்கூடாது? அலைய விடக்கூடாது என்பதாக பார்க்குறோம். சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க, பார்க்குறதெல்லாம் வாங்கணும். அங்கே பார்த்தீங்கன்னாக்க நிறைய குடும்பங்களில் பெரிய சண்டையெல்லாம் வருது. அங்கே பார்க்குறோம், கணவன் நினச்சது வாங்கணும், மனைவி நினச்சதை வாங்கணும் அப்படின்னு நினைக்க பெரிய சண்டைகள்லாம் வர்றதை பார்க்குறோம். இது நமக்கு தேவையா அப்படின்னு பார்க்கறது இல்லை, இது நமக்கு வேணுமா அப்படிங்கிறத பார்க்கறது இல்லை. ஸோ இப்போ பைபிளில் நம்ம பார்க்குறோம், ஒன்று கண், இன்னொன்று வாய். இது 2ஐயும் நாம் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாய் காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றையும் செய்ய நமக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் நமக்கு எப்படி இருக்காது? தகுதியாக இருக்காது. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த லிவிங் காட். உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், த மொபைல் டெம்பிள் ஆஃப் த லார்ட். நம்ம அங்கும் இங்குமாய் கடந்து செல்கிறோம். அப்போ நாம் தான் என்னது? ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறோம்.
அப்போ இந்த ஆலயம் அவர் தான் சொல்கிறார், நான் மற்றவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு நான் ஆகாதவன் நான் போயிடக்கூடாது, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ரோமரில் நம்ம பார்க்குறோம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 13வது வசனத்துலேருந்து நிறைய காரியங்களை நம்ம அப்படி பார்க்குறோம். ஆவியின் சிந்தை ஜீவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஜீவனும் சமாதானமானது. அப்போ மாம்ச கிரியைகள் எல்லாம் என்ன செய்ய நம்ம அழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கிடம் கொடாதே என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வாயை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள், நம்முடைய கைகள் தீமையை நோக்கி தீமையை செய்யக்கூடிய கைகளாக இருக்கக்கூடாது. லஞ்சம் வாங்குகிற கைகளாக இருக்கக்கூடாது. பொல்லாப்பை செய்கிற கைகளாக இருக்கக்கூடாது. பொல்லாப்பை நோக்கி துரிதமாய் ஓடக்கூடிய கால்களாய் நம்முடைய கால்கள் இருக்கக்கூடாது என்பதாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இது மூன்றும் தேவ கிருபையினாலே அடக்கி ஆளப்படணும். நம்முடைய வாயை அடக்கிறதுக்கு பைபிளே போட்டுக்கு அது அடங்காத பொல்லாப்பு நிறைந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை அடக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா ஆவியானவர். நீங்கள் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். உபவாசம் இருக்கிற பழக்கம் இருக்கா? ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. மாதத்தில் ஒரு தடவையாவது இருக்கணும். நாங்களாம் அடிக்கடி உபவாசம் இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். முடியலை, வியாதி, பலவீனம் இப்படி சொல்லிகிட்டே இருக்காதீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாய் அங்கே பாருங்கள், பேசத்தக்கதை பேசும், பேசத்தகாததை என்ன செய்யாது, பேசாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த மூன்றின் மேலும் நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதை உள்ளவளாய் காணப்படணும், ஆவி, ஆத்மா, சரீரத்தை. ஏன்னா பைபிளில் வாசிக்கிறோம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அவன் இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் கர்த்தர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படும்படிக்கு ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே 3 குறிப்புகளை நாங்கள் தியானிச்சோப்பா. ஆவியை அடக்காத மனுஷனாய் நாங்கள் இல்லாதபடிக்கு, எங்களுடைய ஆத்துமாவை அடங்க பண்ணுகிற மனுஷர்களாக இருக்கும்படிக்கு, எங்களுடைய சரீரத்தை நாங்கள் ஒடுக்கி கீழ்ப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, உமக்கு பிரியமானதையே பேச, உமக்கு பிரியமானதையே செய்ய, தேவ சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆகாத காரியங்களில், மிஞ்சின கருமங்களில் துணிகரமாய் நுழைந்து கர்த்தாவே, அறியாததும் புரியாதுமான பல காரியங்களை பேசி நியாய தீர்ப்பை எங்கள் தலையின் மேல் குவித்து கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே, நாங்கள் எங்களுக்கு அளந்த அளவின்படியே சரியாய் பேச, சரியாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி உம்முடைய கிருபையினால் மூடி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டோம். இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.